பானம் ஒரு பானத்தை விட்டா அவ கெதி என்னாச்சு பாத்தியா? அவ கெதி என்னாச்சுன்னு பாத்தியா? அம்மா அப்படியே சேர்ல தட்டுல சாஞ்சிட்டாங்க. ஆமாங்க பராக்கிரமத்தை ஆமா ராக்கிரமம் எங்க தலைவர் ரஜினேவியா தேர்ல சாஞ்சிட்டா. ஆமா சொல்லக்கூடிய ஏண்டா மாப்பிள செனைய இல்லடா சேனை ஐயா போறான்னு சொல்லி ஐயாவுக்கு தேர் ரெடி பண்ணோம். இலை 8 அடியில 2 துண்டு வெட்டி 7 பழுவ வச்சு ஒரு வைக்க சொன்னேன் சுட்டி வச்சு ஒரு பச்சை கத்தை பின்னி போட்டு அதுல பாரு மாப்பிள ஒரு கோழி குஞ்சு 2 எல்லடை 2 முறுக்கு 1 வாங்கி கட்டி ஐயாவுக்கு ஐயா போறான்னு சொல்லி தேர் தயாரா இருக்கு. ஐயா நீங்க இப்ப கிளம்பலாமா? கங்கன கல்யாண கூட சிங்கார ரூபகண கங்கன கல்யாண கூட சிங்கார ரூபகண இந்த வாதகர தந்தவைக்கு மத தேசிகமா போயிடவே ஆயுதங்களை எடுத்து யாரடா தேர்வ தந்தா கிளி வாகனத்தை யார ஜோடி தண்ட வாசலிக்க ஐயா கண்ணீர் அதிகாலை விட்டு உன்னிதமாய் மன்பாதேனோ காரியமா தேரேறி விரியமா போகையிலே அதோப்பா என்னங்க காகங்கள் கத்திடவும் நாகங்கள் சிறிடவும் காகங்கள் கத்திடவும் நாகங்கள் சிறிடவும் நாகங்கள் சிறிடவும் காகங்கள் கத்திடவும் நாகங்கள் சிறிடவும் ஐயா காலங்குரே என்ன செய்யுமே எல்லாம் நானும் காலங்குரே என்ன செய்யுமே காலங்குரே எண்ணம் நானும் திரளுரே தேகமெல்லாம். ஐயா ஆமா காகமானது கத்தி கொண்டு வருகிறது நாகமானது சீறி கொண்டு வருகிறது. ஆமா மிகவும் எனக்கு பயமா இருக்கிறது. எங்க காகம் கத்துதுன்னா ஏண்டா மாப்பிள ஐயா தேர் போகுதுன்னு சொல்லி அந்த சேஷாரிசி வாயை இறச்சோம்ல இல்ல சேஷாரிசி இறச்சோம்ல அத பொறுக்க காக்கா வந்திருக்கு. ஏன் மகாராஜா காக்கா சகுனம் கண்டிப்பா காரியம் நடக்குங்க. ஏங்க என்னது கருத்த பூடவை கட்டி வருத்த பூடவை கட்டி வருத்த பூடவை கட்டி வருத்த பூடவை
அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்டா மாப்பிள கருத்த புடவை கட்டிட்டு போகுதுன்னா அதுவோ 100 நாள் வேலை பார்த்து ஒரு காசு அரை காசு சேர்த்து புலிபான்ல வச்சிருந்துருக்கும் இருக்கு. அவன் வீட்டுக்காரன் ஒன்ன மாரி குடிக்காரன். எல்லாம் ஓஞ்சா திருவிய ஆமா தெரியாம தான் குடிப்பான். அது போல குடிக்காரன் அவன் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு ஓய்ச்சிருக்காம இருக்கு. அது வீட்டுல இருந்து ஒரே ஒரு கருப்பு போடுவேன். அத கட்டிக்கிட்டு பூந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போகுது. எங்க உசுரோட ஒப்பாரி கேட்கறது நீங்க மட்டும்தான். வாங்க போவோம். அது வேற ஒண்ணும். ஏங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறீங்கல்ல, இம்மா பயம் இருக்குல்ல, அப்படியே தேர்த்திருக்குங்க. நீங்க போய் உங்க வீட்டுல ரதி தேவியை பார்க்கலாம். நாங்க போய் எங்க கேள்வியை பார்ப்போம். ஆமா நீங்க வச்சுட்டீங்கன்னா காலைல ஏது நீங்க வைக்கவே கூடாதுங்க ஐயா. எம்மை கூட கொண்டு வருகையில் எம்மை கூட கொண்டு வருகையில் ஐயா கலங்குதை என்ன செய்யுவேன் எந்த மானம் மலருதை என்ன செய்யுவேன் ஐயா. ஏங்க அது என்ன கொண்டு வர்றாருன்னா ஏடாமல அவரு கண்ணங்குடியில இருந்து அப்படியே என்ன வரும் அப்படியே கீரைப்பாளையம் போறாரு, எண்ணெய் வித்துக்கிட்டு போறாரு. எண்ணெய் செட்டியாரு நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்களா, ஒரு கை எண்ணெய் வாங்கி அப்படியே தலையில வச்சுக்கீங்க. தலையில வச்சு நீங்க முன்னாடி போனீங்கன்னா நாங்க பின்னாடியே சீரக்காரப்பெல்லாம் கொண்டு வந்துடுறோம். என்னது கையில் கட்டளையுடன் கலங்குதை என்ன செய்யுவேன் எந்த மானம் மலருதை என்ன செய்யுவேன். எங்க கையில் கட்டளையுடன் ஒரு கணக்கு மிகவும் எனக்கு பயமா இருக்கு. எங்க ஏன் பயப்படுறீங்க? அவரு கணக்கு எடுத்துட்டு வராரு, கையில கட்டோலை எடுத்துட்டு வராருன்னா ஆமா எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துட்டு வராரு. எங்க உங்களுக்கு எழுதியிருக்காருங்க, அட்டை போட்டாச்சு. ஆமா அதான் ஆமா அதுக்குதான் அட்டை போட்டிருக்கு. என்னங்க ஐயா ஏன்டா பயப்படுறீங்க? தாங்கி ஏணி எடுத்துட்டு வர்றாருன்னா ஏன்டா மாப்பிள்ள அவனும் சுண்ணாம்பு அடிக்கிற ஆளு. அந்தாண்ட தெருவுல மாடி வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்க கூட்டுருக்காங்க. ஏனிய போட்டு அடிப்போன்னு எடுத்துட்டு போறான் ஏனிய. ஆனா சொல்ற மகாராஜா ஏனிய பாத்துருக்கீங்க, நேரா போய் எடுத்துருங்க, நேரா போயிடுவீங்க அங்க.